ஹே ஹேடாமீஸ் வெல்கம் டு டிசன் ஐப்ஸ் ஆஃப் லவ் நான் கர்ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல் டே, December 4. என்ன டே? நம்ம ஜின் டே. ஆமாம், இன்றைக்கி நம்ம ஜின்னோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ஜின்னு. அப்பா, லவ் யூ ஸோ மச். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், லைஃப் லாங் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஒரு டே ரொம்ப ஸ்பெஷல் டே. ஹாப்பியாக உங்களோட டே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது ரிக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். அக்கா, நீ மட்டும் ஜின் பர்த்டேக்கு ஒன் ஷாட் போடலன்னா நான் கழுவி ஊற்றுவேன்னு சொல்லிட்டு பவித்ரா சொன்னான். ஸோ அதனால அவளுக்காக தான். பவித்ரா கேட்டுக்கோ, நான் ஒன் ஷாட் அப்லோட் பண்ணிட்டேன், சரியா? சரிடா. ஓகே, என்ன ஒன் ஷாட்னா, ஜஸ்ட் லெட் மீ லவ் யூ. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இங்கே ஜின் வெளியில் ரொம்ப பதட்டமாக நிற்கிறாரு. என்ன நடக்க போகுது தெரியல, பயமாக இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமாக இருக்காரு. அப்போ அந்த டைமில் தான் ஒரு குழந்த அழுகிற சவுண்டு கேட்குது. இதை கேட்டதுமே அவரோட கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் அப்படியே தாரையாக கொட்டுது. கொஞ்ச நேரத்தில் அந்த டாக்டரோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வந்து குழந்தையோடு நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜின் அந்த குழந்தைய பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. டாக்டரும் குழந்தைய கையில் கொடுத்துட்டு, பாய் பேபி சார். பாய் பேபி சார். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஆல் ரைட் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைய வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அவங்க ஒரு பொண்ணு ரொம்ப டயர்டாக படுத்திருக்கா. அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் லென்டா, நம்ம குழந்த, தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் டி என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி அவர் கண் கலங்கிட்டே அந்த பொண்ணையே பார்க்குறாங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் அந்த பொண்ணும் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டலா அப்படின்னு இந்த சைடு பார்த்தா இங்கே ஜின் கையில் குழந்தையோடு இருக்கிறாரு. குழந்த அப்படின்ட்டு அவள் வயிற்று பார்க்குறா. ஓ, பிறந்துருச்சா அப்படின்ட்டு எழும்ப போகிறா. இதை பார்த்துட்டு ஜின், இல்லைண்டா எங்கே போகிறா? நான் என் வீட்டுக்கு போகிறேன். சரி, சேர்ந்து போகலாம். உன் கூடலாம் என்னால் வர முடியாது. ஏன்? நம்ம குழந்தடி. இங்கே பாரு, குழந்தைய பெற்று கொடுத்ததுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போகணுன்னு நீ தான் சொன்ன. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் இங்கேருந்து போகிறேன். பட் லிண்டா, நம்ம குழந்த. இங்கே பாரு, நான் இங்கேருந்து போகிறேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. இங்கே ஜின், ஹே லிண்டா, நீ இப்போ தான் டெலிவரி ஆகிருக்க, கொஞ்சம் ரெஸ்டடு. ஏன்னா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கேருந்து போகிறா. ஜின் போகிற லிண்டாவே தான் பார்த்துட்டே இருக்கான். ஏன்டி இப்படி விட்டுட்டு போகிற? மாறிடுவேன்னு நினச்சேன், நீ கொஞ்சம் கூட மாறல அப்படின்ட்டு போகிற லிண்டாவே கண் கலங்கி பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த டைமில் குழந்தை அழுகுது. கவலைப்படாத லிட்டில் சாம், உங்கள் அம்மா போனால் பரவாயில்ல, நான் இருக்கேன். உங்கள் அப்பா நான் இருக்கிறேன்டா, உன்னை நான் ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. இப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இங்கே ஜின் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் ஒரு குழந்த கண்ணை கசக்கிக்கிட்டே தாதா தாதா அப்படின்ட்டு வந்து ஜின்னோட காலில் ஹக் பண்ணிக்குது. எழும்பிட்டியா? சரி, ப்ரஷ் பண்ணியா? போ, குட் பாய்லாம், போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா. நீயும் வா தாதா. நான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, ப்ளீஸ் டாடா. சரி வரேன் அப்படின்ட்டு கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகலாமா அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிக்கிறாரு. போகலாம் தாதா அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போய் ஜின் தான் சூஜினுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டுருக்கான். அந்த குழந்தை ஈ தாதா இங்கே தாதா, தாதா இங்கே தாதா அப்படின்ட்டு காட்டுது. சரிடா பண்ணுறேன்டா அப்படின்ட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கூட்டிகிட்டு வர்றாரு. தாதா, என்ன பசிக்குதா?
சரி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு டேபிளில் சூஜினை உட்கார வச்சுட்டு ஜின் அங்கே போய் குக் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து டைனிங்கில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. தாதா இது தாதா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு குட்டி கிளாஸில் வந்து மில்க் இருக்கும், அதை அப்படியே தூக்கிட்டு வரான். அதுவும் வர வழியிலலாம் அப்படியே சிந்துது. இங்கே பார்த்துட்டு ஜின்னு ஐயோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. அவனும் க்யூட்டாக கொண்டு வந்து அந்த டேபிள் வச்சுட்டு இந்தா தாதா நீ குதி தாதா அப்படின்ட்டு கொடுக்குறான். அச்சோ தங்கமே அப்படின்ட்டு ஃபோர்ஹெல்ல கிஸ் பண்ணிட்டு நான் குடிக்கிறேன், இதை நீ குடி அப்படின்ட்டு 2 பேரும் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பி சரி போகலாமா? போகலாம் தாதா, இன்னைக்கு கிண்டர் கார்டன் போகிறோம். ஆமாம் போகிறோம். சரி தாதா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இன்னைக்கு ஈவினிங் பார்க் போகணும். ஞாபகம் இருக்குது, சீக்கிரமாக வந்துடணும் தாதா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படின்ட்டு 2 பேரும் இன்ட்ரெஸ்டிக்காக கிளம்பி ஜின் ஸ்ட்ரைட்டாக ஒரு கிண்டர் கார்டனில் வந்து கார் ஸ்டாப் பண்ணுறாரு. இனிமேல் சூஜினை தூக்கிட்டு அப்படியே கிண்டர் கார்டனுக்குள்ளே போய் விட்டுட்டு சமத்து குழந்தையாக இருக்கணும் சரியா? சரி டாடா, உனக்கு தெரியாது நான் ரொம்ப ஜென்டில்மேன். ஆமாம் என்னோடய சூஜன் எப்போவுமே ஜென்டில்மேன் தான் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. சரி தாதா பார்த்து போயிட்டு வா சரியா? பாய். அப்புறம் ஈவினிங் சீக்கிரம் வந்து இன்னைக்கு பார்க்கு போகணும். சரிடா பார்க் தானே போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி தாடா பாய், லவ் யூ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னுமே அப்படியே போகிறாரு. இப்போது உங்கள் சைட் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ தூரமாக போகணும், ஏதோ பக்கத்தில் வந்துட்டோண்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஏரியாக்குள்ளே வராங்க. அங்கே தான் ஒரு வீடு பார்த்து வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம இனி புதுசாக வாழ போகிற வீடு. புதுசாவா? பார்த்தா அப்படி தெரியலையே, கொஞ்சம் பழைய வீடு மாதிரி தான் இருக்குது. ரினோவேஷன் பண்ணால் எல்லாம் கரெக்டாக இருக்கும்டி. சரி அப்படின்ட்டு இங்கே வயனுமே அப்படியே உள்ளே போகிறா. பார்த்தா கொஞ்சம் ரொம்ப டஸ்டியாக இருக்குது. என்னம்மா ரொம்ப தூசியாக இருக்குது? ஆமாடி, எத்தனை வருஷம் கழிஞ்சு வரோம், பின்ன எப்படி இருக்கும்? இருந்தாலும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஆச்சு பார்க்க சொல்லியிருந்துருக்கலாம்ல. சொல்லியிருந்தேன், ஆனால் இவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நம்மளே பார்த்துக்கலாம். என்னம்மா சொல்கிற? இவ்வளோ பெரிய வீடு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும்னா ஐயோ சத்தியமாக என்னால் முடியாதும்மா, ப்ளீஸ்மா ஏதாச்சும் பண்ணேன். சரிடி, நான் யாராச்சும் மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்ட்டு வயனுமே அப்படியே வெளியில் வந்து பார்க்குறேன். 2 3 4 5 வீடெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. பரவாயில்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கா. வயன் என்னம்மா வாடி அவ்வளோ தூசியாக இருக்குமா? மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டாங்கடி. அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடு ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அப்புறம் உங்களோட திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ரூமில். ஆக்சுவலி உங்கள் அம்மாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், ஸோ அதனால தான் இங்கே வந்திருந்துருப்பீங்க. நீங்கள் வந்து இங்கே ஒரு காலேஜில் வந்து 2nd இயர் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க புதுசாக. உங்கள் அம்மா சிங்கிள் மதர் தான். இப்போ இருக்கிற வீடு கூட உங்கள் அப்பாவோட வீடு தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதான் ஆகிட்டோமே, சரி நம்ம எதுக்கு ரொம்ப தூரம் இருக்கணும், நம்ம வந்து பேசாமல் நம்ம பழைய வீட்டில் இருந்தலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டாங்க. சரி பேக் டு த ஸ்டோரி. ஒரு வேலையை எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒயன் அம்மா சாப்பிட வாடி. என்ன அதுக்குள்ளே சமைச்சிட்டாங்களா? அதான் வராமா அப்படின்ட்டு வயனும் அப்படியே அங்கேருந்து குடுன்னு வரா. என்னம்மா அதுக்குள்ளே சமைச்சிட்டேன்? ஆமாடி, இருக்கிறத வச்சு தான் சமைச்சேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு நல்லா பண்ணுறேன். அதெல்லாம் பரவாயில்லவா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவே ரொம்பவே போர் அடிக்குதும்மா, ரொம்ப போர் அடிக்குதுமா. அப்படியா, சரி பின்னாடி கார்டன் எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, நீ போய் அங்கே போய் பாரு. கார்டன் இருக்காமா? ஆமாம் போய் பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் நீங்களும் சேர்ந்து போய் பார்க்குறீங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ தான் மெயின்டைன் பண்ணாங்க, கொஞ்சம் 2 3 பேர் வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. நல்லா இருக்குமா? ஆமாடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த செடியெல்லாம் நானும் அப்பாவும் சேர்ந்து தான் வச்சோம். அப்படியாம்மா? பாரு எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பார்த்தியா? அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்குது. அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜின்னு தான் செம ஹேண்ட்ஸமாக இறங்குறாங்க. இங்கே நீங்கள் ஜின்னை பார்த்தோன்னே வாட் அ மேன் அப்படிங்கிற மாதிரி ஆடி நிற்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மா பையன் பார்க்க செமையாக இருக்கான்ல ஒயன்? ஆமாம்மா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. இங்கே உங்கள் அம்மா என்ன ஒயன் சைட் அடிக்கிறியா? இல்லை அப்படிலாம் இல்லை
இல்லை ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஸோ சும்மா பார்த்தேன். அப்படியா? ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டி ஆட்டுறீங்க. அப்போது ஜின் அப்படியே அந்த சைடு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் சூஜனை தூக்குறான். இவ்வளோ நேரம் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு, என்னது குழந்தையே இருக்குதா? சை, என்ன பண்ணிட்ட ஒயன் அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டா. இங்கே உங்கள் அம்மா என்னடி புஷ்ஷுன்னு போயிடுச்சா? கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் என்ன பண்ணுறது, கல்யாணம் அடித்து போகலாமா? சரி விடு, எனக்கான ஒருத்தன் இங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ தெரில. வருவான்ல, வரும்போது குமுறுன்னு குமுற வேண்டியது. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர சொல்லிட்டு கேட்டு கும்மிற வேண்டியதாம்மா. வண்டிய மருமக அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்களும் உங்கள் அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். உங்கள் அப்பா இறந்ததுலேருந்தே நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டீங்க. ஸோ அதனால் உங்கள் அம்மா நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுனால ரொம்ப ஜாயலாக எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக பேசுவாங்க. ஸோ இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போது உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் இருக்கேன், சரி இரு யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறேன். சரிம்மா அப்படின்ட்டு இங்கே வயனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய்ங்க, ஆக்சுவலி நான் உங்களோட புது நெய்பர். ஓ நெய்பரா? ஆமாம், இன்றைக்கி தான் சேஞ்ச் பண்ணி வந்தோம். ஸோ அதனால் உங்ககிட்ட கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா? ஐம் கிம் சாக் ஜென். அப்போ நீங்கள் இது உங்கள் குழந்தையா? ஆமாம், இது எங்கள் அப்பாவோட குழந்தை தான், நான் தான் சூஜின் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறான். அப்போ நீங்கள் சூஜினா, சரி என்ன படிக்கிறீங்க? நான் கிண்டர் கார்டனில் படிக்கிறேன். ஓ கிண்டர் கார்டன், பெரிய படிப்பு தான்ப்பா. சரி அப்போது ஃப்ரீயாக இருந்தால் நான் என் கூட விளையாட வருவியா? வர்றேன். ஆமாம், உங்கள் நேம் என்ன? என் நேமா? என் நேம் ஒயன். ஒயன் க்யூட்டாக இருக்குது. அப்படியா, க்யூட்டாக இருக்கா? அப்போது இன்னிலேருந்து நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஒயன் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். அச்சோ அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே அச்சோ டாடா எனக்கு ஒரு பொண்ணு கிஸ் கொடுத்துட்டா அப்படின்னு க்யூட்டாக பண்ணுறான். அச்சோ சூஜனுக்கு வெக்கத்தை பாரு அப்படின்ட்டு நீங்கள் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒயனி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவனும் கிஸ் பண்ணுறான். அச்சோ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்களும் அவனுக்கு கூட செம்ம பாண்டிங்க. ஜின்னே பார்க்குறான், என்ன இவா என்கிட்ட இருக்கிறத விட அவகிட்ட ரொம்ப அதிகமாக உரிமையோடு இருக்கிறானே அப்படி சொல்லிட்டு ஜின்னுமே பார்த்துட்டே தான் இருக்கான். சரி சந்தோஷமாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு ஜின்னும் பார்த்துட்டே தான் இருக்கா. சரிங்க டைம் ஆச்சு. நீங்கள் வந்து சூஜனை கையில் வச்சுருந்துருப்பீங்க. அப்போது சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் சூஜனை வந்து ஜென்கிட்ட கொடுக்கலான்னு போகிறீங்க. இல்லை டாடா, எனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இன்றைக்கி அவ கூட இருக்கிறேன்னு. டேய் நீ தானே சொன்ன இன்றைக்கி பார்க் போகணும் அப்படின்னு. ஆமாம்ல பார்க் போகணும்னு சொன்னேன். வைனி நீ என் கூட பார்க் வரியா? பார்க்குக்கா? டாடா சொல்லு டாடா, ஒயனியை கூப்பிடு டாடா, நானும் ஒயனியும் ஜாலியாக விளையாடுறோம் டாடா அப்படின்ட்டு இங்கே ஜின்னு யோசிக்கிறார். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே நீங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நானும் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன், போரை வேறு அடிக்குது. சரி இப்போ கொஞ்சம் வெளியில் போனால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, சூஜின் இருக்கானே, ஸோ அவன் கூட இருந்தனால டைம் போகிறதே தெரியல. ஸோ நான் அவன் கூட இருக்கிறேனே. சரிங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இப்படியே தான் சூஜினுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் வேறு லெவல். நீங்கள் சூஜினை அவ்வளோ டேக் கேர் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கீங்க. சொல்லப்போனால் சூஜின் ஜின்னோட வீட்டில் இருக்கிறானோ இல்லையோ முக்கால்வாசி நேரம் உங்கள் வீட்டில் தான் இருப்பான். ஸோ இதனாலே ஜின்னுக்கு ஓகே அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் அங்கே இருக்கான் அப்படி அவனுமே விட்டுட்டான். சரி நமக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனுக்கு எப்போல்லாம் மீட்டிங் இருக்குதோ அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பார்ப்பீங்களா, நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. அச்சிச்சோ நீங்கள் டிஸ்டர்பே பண்ணல, நீங்கள் தான் இப்போ தான் நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. என் பொண்ணெல்லாம் வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ பார்த்தா ஒரு குழந்தைய வச்சு சமாளிச்சிட்ருக்கா, அதனால் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜின் பார்த்து சிரிச்சு
சிரிச்சுக்கிட்டு சரிங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது நான் போகிறேன். சரிப்பா பார்த்து போய்ட்டு வா அப்படி சொல்லிட்டு அவரும் மீட்டிங் கிளம்பிட்டாரு. இப்போ நீங்கள் அப்படியே காலேஜுக்கும் போயிட்டு காலேஜுக்கு வந்து அடுத்த செகண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஜின்னு வீட்டிலேருந்து சூபினை தூக்கிட்டு வந்துடுவீங்க. வந்துட்டு உங்கள் வீட்டில் வச்சுட்டு செம்மையாக விளையாடுவீங்க. சூபினும் அதே மாதிரி தான் உங்களை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போ வந்து ஒயன் 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 உங்ககிட்ட நல்லா அட்டாச் ஆகிட்டான். ஸோ இப்படியே தான் ஒரு 6 months போகுது. நீங்கள் காலேஜ் விட்டு வந்து அடுத்த செகண்ட் நான் சூஜினை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு போக பாருங்க. இருடி என்னம்மா இரு நான் ஜின்னுக்காக ஒரு 2-3 டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 2-3 டிஷ்ஷா? ஆமாம், என்னன்னு தெரியல, எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஜின்னுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன். ஓ சரிம்மா, ஆனால் இவ்வளோ இருக்குது, நான் எப்படி தனியாக கொண்டு போகிறது? அதான் நான் இருக்கேன்ல, 2 பேரும் சேர்ந்து கொண்டு போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் 2-3 பாக்ஸ் வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து கொண்டு வர்றீங்க. பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு கார் நிற்கிது. என்னம்மா புதுசாக ஜின்னதாக கார் தான் வாங்கிட்டாரா என்ன தெரியலையே. சரி இதை வச்சு ட்ரீட் கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஜின்னு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டி இந்தாப்பா உங்களுக்காக கொஞ்சம் டிஷ் பண்ணியிருந்தேன், ஸோ இதை கொடுக்கலான்னு தான் வந்தோம். உனக்கும் நிறைய ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன்ப்பா, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஓகேவா? சரி ஆண்டி அப்படின்ட்டு இங்கே ஜின் பார்த்துட்டே இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு லேடி கையில் சூபினே வச்சுட்டு அப்படியே வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அம்மா ஏய் யூனா, ஹே யோன் தானே நீனு, எப்படி என்ன மறந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே நீங்கள் என்ன தாண்டா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜின்னுக்கும் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. எப்படி இருக்க? ஃபாரின் போன பிறகு என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைல்ல. ஹே அப்பெல்லாம் இல்லடி, நான் என் பையன் இங்கே இருக்கானே சொல்லிட்டு இவனை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆமாம் நீ எப்படி இங்கே? இதுதான் என்னோடய வீடுடி அப்படின்ட்டு வீடை பாயிண்ட் அவுட் பண்ணுறா. ஓ ஓகே, அப்போது இது உன்னோட பையன் ஜின்னா? ஆமாடி இது என் பையன் ஜின் தான். ஓ சரி தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். சரி பரவாயில்லடி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் உள்ளே வந்துருந்து நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே ஜின்னோட அப்பாவும் இருக்கிறாங்க. ஜின்னோட அப்பாலாம் யோன் நீ அப்படிங்க அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அவங்க பழைய காலத்து கதையை இருந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம் இது யார்? இது உன்னோட பொண்ணா? ஆமாம் இது என்னோட பொண்ணு ஒயன். ஓ சரி அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அம்மா அப்படியே உங்களே பார்த்துட்டே தான் இருக்காங்க. இவங்க ஏன் என்ன இப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே நீங்கள் ஜின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பேசுகிறதே தான் பேன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 hours ஆச்சு. இங்கே நீங்கள் ஏன்டா அவங்களுக்குலாம் வாயே வலிக்காதா, இப்படி இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜின்னு சரி நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படியே கிச்சன் போகிறாரு. இங்கே சூஜின் ஒயனா என்னம்மா? எனக்கு தண்ணி வேணும். சரி இரு, நீங்களும் சூஜினும் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க தண்ணி அடிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்தா குடி. தேங்க்ஸ் ஒயனா அப்படின்ட்டு அவனும் குடிக்கிறான். அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க என்னதை தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே அங்கேருந்தே பார்த்துட்டே இருக்கீங்க. கிச்சன்லேருந்து பார்த்தாச்சுன்னா லிவிங் ஏரியாவில் என்ன நடக்குதுங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் அப்படி இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. வா எப்படி பேசுகிறாங்க, உங்களுக்கு வாய் வலிக்காதா? 3 மணி நேரம் ஆச்சு. கேட்டுட்ருக்க எனக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ ஜின் சிரிச்சுக்கிட்டு ஆமாம் எனக்குமே டயர்ட் ஆகிடுச்சு, அதனால தான் டீ போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி நான் வேணா டீ போட்டுட்டுமா? டீயா? இல்லை பரவாயில்ல நானே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஜின்னு தான் டீ போட்டுட்ருக்காங்க. அப்போது ஜின்னு ஒயன் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? என் சூஜினை நல்லா பார்த்துக்கிறல்ல அதுக்கு. என்ன நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, எனக்கு சூஜின்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் சூஜினுக்கு. கரெக்ட் தானே? ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்ட்டு இங்கே வந்து நீங்கள் 3 பேர் இருந்து பேசிகிட்டே இருக்கீங்க. இதை இவங்க 3 பேரும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா ஆமாம் ஜின்னோட ஒய்ஃப்க்கு என்ன தான் ஆச்சு? ஒய்ஃபா? அவனுக்கு தான் கல்யாணமே ஆகலையே. என்ன சொல்கிற? ஆமாம் அவனுக்கு கல்யாணமே ஆகலை. அப்போ குழந்த? சொல்லப்போனால் அது அவனோட குழந்தையே இல்லை. என்னடி சொல்கிற? நான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டேன், அது அவன் குழந்தையே இல்லை. இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போது இந்த குழந்தை தான் யாரோடது? அது அந்த பொண்ணோடது. அந்த பொண்ணோட குழந்தை இப்படி விட்டுட்டு போயிட்டா? ஜின்னுக்கு லிண்டானா ரொம்ப பிடிக்கும். அவள் தான் உயிருங்கிற மாதிரி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டே இருந்தான்.
ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இவளை ஏமாற்றிட்டு இருந்தான். நான் நிறைய தடவை ஜின்கிட்ட வார்ன் பண்ணேன், பட் ஆனால் அவன் கேட்கல. அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி ஜின்கிட்ட வந்து சொல்லும்போது ஜின்னுக்கே ஷாக். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. நிறைய கேட்டான். அப்போ அவன் சொன்னான், இல்லை நீ தான் கிளப்பில் போகும்போது என்ன அந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை ப்ளேம் பண்ணிட்டா. ஒரு கட்டத்தில் சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது அப்போ அந்த பொண்ணு, இல்லை எனக்கு உன் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நான் அபார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து அந்த குழந்தைய அபார்ட் பண்ண போகலான் இருந்தா. ஆனால் ஜின் தான், சரி நீ வேண்டான்னு தானே சொல்கிற, பரவாயில்ல நீ என்னை பிரேக்கப் வேணாலும் பண்ணிக்கோ, பட் இந்த குழந்தைய மட்டும் அபார்ட் பண்ணிடாத, நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவள் அந்த குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துட்டு அவள் பார்த்துட்டு போயிட்டா. ஜின்னும் நிறைய தேடினா, பட் அவளை காணோம். ஸோ அதுலேருந்து இந்த குழந்தை தான் அவனோட உயிர் எல்லாமே. இப்போ வரைக்கும் அவனோட குழந்தைன்னு தான் நினச்சிட்ருக்கான். பட் சூஜின் ஜின்னோட குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே உங்கள் அம்மா ஷாக்காக பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது ஜின்னோட அம்மா, நீ தப்பாக நினைக்கலன்னு நான் ஒரு விஷயம் கேட்கவா? எனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் ஜின்னும் வயனுமே கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா? என்ன சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறேன். அவங்க 3 பேரும் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. சூஜின்னு வயன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, அதே மாதிரி தான் சின்னையுமே. நம்ம ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. 3 பேருமே அவ்வளோ சிரிச்சு ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்குமே இதுதான் கரெக்டுன்னு தோணுது. அப்போ சரி நம்ம பசங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜின்னோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே என்னோட அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டி, என் பையனோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இப்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குடி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அந்த டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, ஆன்ட்டி அங்கிள் இந்தாங்க காஃபி அப்படின்ட்டு நீங்கள் நீட்டுறீங்க. அவங்களும் அப்படியே பார்த்துட்டே அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அவங்களும் காஃபி குடிக்கிறாங்க. இங்கே ஜின் அப்படியே கவுஸில் வந்து சூஜினை மடியில் எடுத்து உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அவரே இருக்கார். உங்கள் அம்மா, நம்ம பேசிகிட்டு இருந்ததில் டைம் போகிறதே தெரியல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள், ஆமாம் 5 மணி நேரம் ஆகுது தெரியுமாம்மா. என்னது 5 மணி நேரமா அப்படின்ட்டு அப்படியே கிளாக்கை பார்த்தா டைம் 10 o'clock. அச்சோச்சோ ரொம்ப டைம் ஆகிடுச்சே. ஆமாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சுமா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. இன்னும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்குறாரு. அப்போது உங்கள் அம்மா, சரி எதுவாக இருந்தாலும் நீ நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஓகே சூஜின் பாய், நல்லா தூங்கு. நல்லா தூங்குறேன், குட் நைட். குட் நைட் செல்லம் அப்படின்ட்டு நீங்களும் மாறி மாறி உங்களோட அன்பை பொழிஞ்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜின்னோட அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக சூஜனை நல்லா பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. இப்போது நீங்களும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஜின்னும் அப்படியே அங்கே இருக்க வேலையெல்லாம் சும்மா பார்த்துட்டே இருக்காரு. அப்போது ஜின்னோட அம்மா, ஜின் சொல்லுமா, நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோண்டா. என்ன முடிவு? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அம்மா, இல்லைம்மா எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், எனக்காக சூஜின் இருக்கான். இங்கே பாரு ஜின், நீ அதே நினச்சிட்ருக்க, அவள் போயிட்டா புரியுதா? ஆமாம்மா அவள் போயிட்டா, அதுக்காக என்னால் திருப்பி கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுமா. இங்கே பாரு ஜின், நீ உன்னை பற்றி யோசிக்கிற, நான் சூஜினை பற்றி யோசிக்கிறேன். சூஜினா? ஆமாம், அவனுக்கு இப்போவே 5 வயசு ஆகிடுச்சு. அவனுக்கு ஒரு அம்மா இல்லாமல் அவனால் எப்படி நீ ஹேண்டில் பண்ணிப்ப? அம்மா அது நான் பார்த்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பிள்ளை எனக்கு நல்லா பார்த்துக்க தெரியும், அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. இங்கே பாரு ஜென், நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், நாங்கள் பொண்ணையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் உனக்கு மேரேஜ். அம்மா என்னம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். இங்கே பாரு, நீ உனக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், உன்னோட பிள்ளை சூஜினுக்காக கல்யாணம் பண்ணு. அம்மா வரப்போகிற பொண்ணு சூஜினை நல்லா பார்த்துப்பான்னு என்னம்மா கேரண்டி இருக்குது? கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா. நீ எப்படி சூஜனை பார்த்துக்கிறோ அதே மாதிரி பாப்பா. அம்மா இப்படி வாய் வார்த்தையில் சொல்லிடலாமா, ஆனால் ரியாலிட்டியில் ஒர்க் அவுட் ஆகாதுமா. ஒர்க் அவுட் ஆகும். நான் பார்த்துருக்க பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். மா என்னம்மா சொல்கிறீங்க, ஒயனா? ஆமாம், எங்களுக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சூஜன்கிட்ட அவள் பேசுகிறது பழகிறதெல்லாம் பார்க்கும்போது அவள் கண்டிப்பாக சூஜனை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. அம்மா அவள் சின்ன பொண்ணுமா, அவள் இப்போ நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயரே படிச்சிட்ருக்கா. எனக்கு தெரியும், நான் அவங்க அம்மா கிட்டே பேசியிருக்கேன். அவங்க அம்மா
வாங்கிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவள் ஓகே சொன்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவியா? மா சொல்லு, அவள் ஓகே சொன்னா நீ ஓகே சொல்லுவியா? கண்டிப்பாக ஒயின் ஓகே சொல்ல மாட்டா. சரிம்மா, அவள் ஓகே சொன்னா நானும் ஓகே சொல்கிறேன். சரி, அப்போது சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ரெடியாயிரு. மா ஃபஸ்ட் அவள் ஓகே சொல்லணும். எனக்கு நம்பிக்கை இருக்குடா, கண்டிப்பாக ஒயின் ஓகே சொல்லுவா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. இங்கே ஜின் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாரு, என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? அதுவும் ஒயனா, நான் அவளை அப்படி பார்த்தது கூட இல்லை, ஏன்னா இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது இந்த சைடு உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் அம்மா அப்படியே உங்களை டைனிங் டேபிளில் உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் கையை ரெண்டையும் பிடிச்சிட்டு, என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போலையே. ஆமாம், பெரிய விஷயம் இருக்குது. என்ன சொல்லுங்கள் கேட்போம். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன்டி. மா என்னம்மா பேசிகிட்ருக்க? நான் இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரியும் நீ இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்கேன்னு. பட் உனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். மா என்னம்மா சொல்கிற? கல்யாணம்னு சொல்கிற, மாப்பிள்ளை யாருன்னே தெரியாமல் நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது? மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, ஜின் தான். ஆ அம்மா, பட் ஆனால் அவங்க ஆல்ரெடி மேரீடு தானே? இல்லை, ஜின் மேரீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு என்னம்மா சொல்கிற? அப்போ சூஜின் ஜின்னோட பிள்ளை இல்லையா? இல்லை, இந்த விஷயம் தெரியாது அவருக்கு. அப்படின்ட்டு நீங்களும் செம ஷாக்கு. எனக்கு தெரியும் ஒயன், உனக்கு ஜின்னை பிடிக்கும் தானே? ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருந்துச்சுமா, அதுக்கப்புறம் அவருக்கு மேரீடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தாட் எதுவுமே வச்சுக்கல. சரிம்மா, பட் நெக்ஸ்ட் வீக் உனக்கும் ஜின்னுக்கும் தான் மேரேஜ். நீ என்ன சொல்கிற, உனக்கு ஓகேவா? என்னம்மா திடீர்னு இப்படி வந்து சொல்கிற? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா. அதுவும் இல்லாமல் அவர் எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிப்பார்? அதை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கு ஜின்னை பிடிக்குமா? பிடிக்கும்மா. அப்புறம் என்ன, உனக்கும் சூஜினை ரொம்ப பிடிக்கும், நீ நல்லா தானே பார்த்துப்ப? ஆமாம், நான் சூஜினை நல்லா பார்த்துப்பேன். பட் ஆனால் ஜின் ஒத்துக்கணும்ல. அதை பற்றி நீ கவலைப்படாத, அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்க. இங்கே ஜின்னோட வீட்டில் பார்த்து சூஜின் வந்து ஜின்னோட அப்பா மடியில் உட்காந்து அப்படியே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. அப்போது ஜின்னோட அப்பா, சூஜின், உனக்கு அம்மா வேணுமாடா? ஆமாம் வேணும். அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பாவுக்கு ஒய்ஃப் இல்லைன்னு. அப்போது அப்பாவுக்கு ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கும் அம்மா இல்லை தானே, அப்போ எப்படி எனக்கு அம்மா வருவாங்க அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜின் இதை பின்னாடி நின்று கேட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டன் ஆகிட்டாரு. இங்கே அப்போ நீ உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஆமாம் கிராண்ட்பா, பட் ஆனால் எனக்கு தான் அம்மா இல்லையே, என்ன பண்ணுறது? அதுக்காக கடையிலேருந்து வாங்கிட்டா வர முடியும்? கடையிலேருந்தா? சரி, உனக்கு அம்மா தானே வேணும்? எனக்கு அம்மா வேணும், பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒய்ஃப் இல்லைல்ல. அதை பற்றி கவலைப்படாத, உங்கள் அப்பாவுக்கு ஒய்ஃப் வந்தனா உனக்கு அம்மா வந்துடுவாங்க தானே? ஆமாம்ல. சொல்லுங்கள் கிராம்பா, என்ன பண்ணணும்? உனக்கு ஒயனை பிடிக்குமா? பிடிக்குமே, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்கு ஒயனா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா கிராண்ட்பா? ஒயன் உனக்கு அம்மாவாக இருந்தா ஓகேவா? ஒயனா? ஹை, அப்போது நானும் ஒயனுமே சேர்ந்து தூங்குவோம், நிறைய விளையாடுவோம், நிறைய இடத்துக்கு போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல கிராண்ட்பா? ஆமாடா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போது உனக்கு ஒயன் உங்கள் அம்மாவாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு பிரச்சனையே இல்லை, அவ்வளோ ஹாப்பி. அப்போது நான் ஒயனை நான் இனி அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் கிராண்ட்பாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஜின்னுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. என் பிள்ளை இவ்வளோ நாள் அம்மா பாசத்துக்காக ஏங்கி இருந்திருக்கான், ஆனால் நான் இது கூட புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன்ல.
அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நேரத்தில் ஜின்னோட அம்மாவுக்கு ஒரு கால். அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான். நான் ஒயின்கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னா? ஜின்னுக்கு ஓகேனா அவளுக்கும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கா. சரி, ஜின் என்ன சொன்னார்? அவனும் இதே தான் சொல்கிறான். ஒயனுக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போது 2 பேருக்கும் ஓகே தான், அடுத்த வாரமே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜின் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, மா சொல்லு ஜின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. சொல்லுப்பா. நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என்ன சொன்ன? ஆமாம்மா, நான் இவ்வளோ நாள் சூஜினோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சிக்கவே இல்லைல்லம்மா. என்னப்பா சொல்கிற? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? இத்தனை வருஷம் ஆச்சு, சூஜின் இது வரைக்கும் என்கிட்ட என்னோடய அம்மா யாருன்னு கேட்டதே இல்லைம்மா. நானும் நிறைய யோசிச்சிருக்கேன், இவன் ஏன் இதை கேட்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி நிறைய தடவை கேட்டிருக்கேன். பட் எனக்கு ஒய்ஃப் இல்லை, அதனால எனக்கு அம்மா இல்லைங்கிற மாதிரி அவனே அப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாம்மா. அந்த குழந்தையோட மனசு எனக்கு சுத்தமாக புரியலல்ல. எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கேன். விட்டுட்டு போன ஒருத்தவளை நினச்சி நான் எதுக்கு கஷ்டப்படுத்தி என் பிள்ளையோட வாழ்க்கையை நாளிக்கணும்? அதாம்மா நான் முடிவு எடுத்துட்டேன். நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னோடய சூஜின்காக அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே உங்களோட அம்மா லைன்லேருந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்குமே புரியுது, அவங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஒரு வழியாக அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போது ஜின்னோட அம்மா, ஜின் நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம்மா, நிஜமாக தான் சொல்கிறேன். நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப பயந்துட்டேன்டா. என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இல்லை, என் பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயன் கண்டிப்பாக சூஜனை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அதே மாதிரி ஒன்றே நல்லா பார்த்துப்பாடா. அம்மா, நான் சூஜினுக்காக மட்டும்தாம்மா கல்யாணம் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லைம்மா ஒயன் மேலே. பட் போக போக மாறும் நம்புகிறேன் அப்படின்ட்டு ஜின்னும் சொல்கிறாரு. இங்கே ஜின்னோட அம்மாவும், ஆமாடா கண்டிப்பாக மாறும். நீ பாஸ்ட்டை நினச்சி உன்னோட ஃப்யூச்சருக்கு எடுத்துக்காத. ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு, அவனை நல்லா பார்த்துப்பா. இதெல்லாம் மாறிடும், சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட வந்துட்டு, ஹே ஒயன் 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 என்னம்மா, ஜின் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. நிஜமாவா? நிஜமாதான். உனக்கு ஓகே தானே? ஓகே தான்ம்மா. சரி, நீ சந்தோஷமாக தானே இருக்க? சந்தோஷமாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயமா? எதுக்கு? இல்லை, நீ கல்யாணம் வேறு பண்ணிட்டு போகணும், என் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியலையேம்மா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அதுவும் எனக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. என்னம்மா சொல்கிற? ஆமாம், என் வீட்டுக்கு முன்னாடி வீடு தானே என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். ஸோ அதனால நான் ஹாப்பி தாண்டி. அதுலேயும் ஒரு சுயநலம் இல்லை. என் பொண்ணு பக்கத்து வீட்டில் கட்டி கொடுத்தேன்னா நானும் அடிக்கடி போய் பார்ப்பேன்ல. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நானே வந்து பார்த்துவேன்ல. சரி, நீ ஹாப்பியாக இருக்கல்ல? நான் ரொம்ப ஹாப்பி. என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். சரிம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தான். மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்கள். சரி ஒயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. சரிம்மா, என்ன என்றைக்கும் இல்லாமல் இந்த பாசமெல்லாம் இவ்வளோ பொழியுது? இல்லை, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு இங்கேருந்து வேற ஒரு வீட்டுக்கு போகிறான்னு நினைக்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதுதான். ஓஹோ, சரி அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ சூஜன் உங்களை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் என்ன கூப்பிட்ட? அம்மா. என்ன திடீர்னு அம்மா? அதுவா, கிராண்ட்பா தான் சொன்னாங்க, நீங்கள் இனி எங்கள் அப்பாவுக்கு ஒய்ஃப் ஆகிட்டீங்கன்னா எனக்கு அம்மா ஆகிடுவீங்கள்ல, ஸோ அதனால் நீங்கள் இனி என்னோட அம்மா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த அம்மான்னு கூப்பிடும்போது இங்கே ஒயனுக்கு வேறு மாதிரி ஒரு ப்ளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலாக இருக்குது. நல்லாயிருக்கு. நீ என்னை இனி அம்மான்னு தான் கூப்பிடணும், சரியா? ஆமாம், நான் இனி உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின் பின்னாடி இருந்து இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கான். அவனுக்குமே புரியுது அவங்க 2 பேருக்கு இருக்க பாண்டிங்.
அது யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி இன்னும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் முன்ன மாதிரி ஜின்கிட்ட ரொம்ப பேசலை, பட் பேசினாலே உங்களுக்கு ஷைனஸாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பேச மாட்டீங்க. ஜின் எப்பவும் போலேயே ரொம்பவே நார்மலாக பேசுகிறாரு. என்ன எப்பவும் போல் நார்மலாக பேசுகிறாரு, ஒரு வேளை அவருக்கு இதில் இஷ்டம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அடிக்கடி பார்ப்பீங்க. இப்போது உங்கள் வெட்டிங் டேயே வந்துருச்சு. நீங்கள் ஒரு பிரின்சஸ் மாதிரி செம்ம க்யூட்டாக அப்படியே வந்துறீங்க. முன்னாடி சோஜன் கையில் சின்ன ஒரு பாஸ்கெட்டில் நிறைய ரோஸ் பெட்டல்ஸ்லாம் அப்படியே தூக்கி போட்டு வரான். நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வரீங்க. வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஜின் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. அதே மாதிரி ஜின்னும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. நீங்களே பார்த்து ஸ்டன் ஆகிட்டீங்க. ஸ்டார்டிங்கில் ஜின்னை எப்படி பார்த்தீங்களோ அதை விட செம்ம ஹேண்ட்ஸமாக உங்கள் கண்ணுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. ஜின்னும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. முன்னாடி பார்க்கும்போது கூட எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, பட் ஆனால் இப்போது அவரோட ஹார்ட் பீட்டில் அப்படியே லைட்டாக துடிக்குது. அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் ஜின்னுக்கும் உங்களுக்குமே மேரேஜும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே செம ஹாப்பி. உங்கள் சூஜன் தான் அப்படியே சொல்கிறாரு, ஏ டேடி மம்மி அப்படின்ட்டு கத்திகிட்டே இருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு 3 பேரும் சேர்ந்து நின்ன மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உங்கள் அம்மா ஜின்னோட அம்மா அப்பாலாம் செம ஹாப்பி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போது வீட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நான் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன இன்றைக்கி இதெல்லாம் நடந்தாகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜின்னோட அம்மா அப்படியே உங்களை ஜின்னோட ரூமுக்கு அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஜின் பெட்டில் உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு ஜின் வந்துட்டியா அவன்? வந்துட்டேன். சரி உட்கார். அப்படின்ட்டு நீங்களும் உட்கார்றீங்க. வயன் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சுல்ல? ஆமாம். சரி, ரொம்ப டயர்டாக இருப்பேன், நீ தூங்கு, நான் கவுச்சில் தூங்குறேன். இல்லை ஜின், நீங்கள் பெட்டில் தூங்குங்க, நான் கவுச்சில் தூங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பெட்டில் தூங்கு, நான் கவுச்சில் தூங்கிக்கிறேன். இல்லை நானும் பெட்டில் தூங்குறேன், நீங்களும் பெட்டில் தூங்குங்க. உனக்கு ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் என் ஹஸ்பண்ட் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. கரெக்டு தானே, ஹஸ்பண்ட் தானே நீங்கள்? ஆமாம், நான் ஹஸ்பண்ட் தான். சரி ஓகே, நீ படு அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே பெட்டில் தான் படுக்கிறீங்க. நீங்கள் ஜின் உங்களுக்கு நிஜமாகவே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் உண்மையாக சொல்லவா வயன்? ஆக்சுவலி இந்த ஒரு கல்யாணம் என் பையனுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். நான் உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. பட் அதான் நமக்கு டைம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கலாம். ஓகே ஜன், நீ ஃபீல் எதுவும் பண்ணாத. நான் சுஜினுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் இருந்ததுன்னா எல்லாமே சரியாயிடும் எனக்கு தோணுது. இட்ஸ் ஓகே ஜென், எனக்கும் அதை தான் தோணுது. நம்ம இன்னும் புரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே ஜின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? நான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். தெரியும், ஆன்ட்டியெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? அவங்க லவ் விஷயத்த சொல்லியிருந்துருப்பாங்க. சூபின் விஷயம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். என்ன? ஆக்சுவலி சூபின் என்னோட குழந்தை இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுமா? அது அது சொல்லு. இல்லை, அம்மா தான் சொன்னாங்க. அம்மாவுக்கு ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க போல். ஓ, அப்போ அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் செக் பண்ணியிருந்துருக்காங்க. சரி வயன், அப்போது உனக்கு விஷயம் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன்.
இப்போவும் சொல்கிறேன், என்னோட குழந்த என்னோட சூஜின் தான். அவன் என்னோட குழந்தையா இல்லாமல் இருக்கலாம், பட் அவன் எனக்கு அவ்வளோ முக்கியம். கவலைப்படாதீங்க ஜின், எனக்கு புரியுது. இந்த விஷயம் தெரிஞ்சுமே நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னா சூஜினை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இதுலேருந்தே தெரியுது. கவலையப்படாதீங்க. சூஜின் உங்களோட பையன் மட்டும் இல்லை, நம்ம பையனை நம்ம நல்லா பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படின்ட்டு சொல்கிறா. இங்கே ஜின் அப்படியே லைட்டாக கூஸ் பம்ப்ஸே ஆகிடுச்சு. அப்படியே வயனே பார்த்துட்டே இருக்கான். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிடும். ஆமாம், சரி ஜின், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்களுமே தூங்கிட்டீங்க. இங்கே ஜின் அப்படியே கண் எடுக்காமல் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்படி ஒரு பொண்ணா? நான் இந்த விஷயம் சொல்லும்போது அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு நினச்சேன், பட் ஹீ ஸோ டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே அவரும் படுத்துக்கிட்டாரு. இப்போது நெக்ஸ்ட் டேயுமே ஆகுது. இப்போ நீங்கள் எழும்பிட்டு அப்படியே கிச்சன் போய் காஃபியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஜின்னை வந்து எழுப்புறீங்க. ஜின் ஜின் ஒயன் காஃபிங்க. காஃபியா? நான் வந்து போட்டுப்பேன். இல்லை பிரச்சனை இல்லை, நானே போடுறேனே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஜின்னு அந்த காஃபி வாங்கி குடிக்கிறாரு. நீங்களும் சரி ஜின், நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் ஜின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஜின்னுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே வராரு. கீழே பார்த்தா நீங்கள் சூஜினுக்கு அப்படியே ஊட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. சூஜின் அப்படியே உங்களுக்கு திருப்பி ஊட்டி கொடுத்துறான். 2 பேரும் மாறி மாறி லவ்லியாக க்யூட்டாக ஊட்டி கொடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கான். அப்போது நீங்கள் ஜின்னை வரதை பார்த்துட்டு ஜின் வந்துட்டிங்களா? உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். இல்லை நீ பார்த்துக்கோ, நான் போட்டுக்கிறேன். இல்லை உட்காருங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜின்னுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஜின்னுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே அவர் தான் அவருக்கே போட்டு சாப்பிடுவார். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க அவனுக்கு போட்டு தரதுன்னு நினைக்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். இத்தனை வருஷம் இப்படியே இருந்துட்டோம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே புதுசாக இருக்குது. அப்போது ஒயன் சொல்லுங்கள் ஜின், ஏதாச்சும் வேணுமா? சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லாயிருக்கு, நீ உட்காரு, சேர்ந்து சாப்பிட்லாமே. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜின்னும் அவர் வந்து உங்களுக்கு போட்டு தராரு. நீங்களும் அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜின்னோட அம்மா அப்பாவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்மளோட பையனோட வாழ்க்கை மாறிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்படியே தான்டா கொஞ்சம் டேஸஸ் போகுது. இதுக்கு நடுவில் உங்களுக்கும் ஜின்னுக்கான கெமிஸ்ட்ரி கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஜின்னை பார்த்து வெக்கப்படுறது, அதே மாதிரி ஜின்னும் உங்களை பார்த்து ப்ளஷ் ஆகுறது. அவங்க 2 பேருக்கு நடுவில் சூபின் எப்படா இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் மெயின் காரணமே ஜின்னோட அம்மாவும் உங்களோட அம்மாவும் தான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான்லாம் போட்டு கொடுப்பாங்க. இதனாலேயே அடிக்கடி அவங்களுக்குள்ள நிறைய ரொமான்டிக்கான விஷயம்லாம் நடக்கும். லைக் நார்மலாக கண்ணும் நோக்கியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்படி தான்டா கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஒன் டே டாடா சொல்லி யோஜன், நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா? போகலாமே. சரி போய் ரெடி ஆகு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு சொட்ட மாதிரியே சொல்லிவிட்டு அப்போ நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு என்னது இந்த 2 திருட்டு பூனைங்களும் பண்ண வேலை தானா இது? அப்போ நீங்கள் ஆமாம் ஜின், எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? குழந்த ரொம்ப ஆசைப்படுறான்ல, ஸோ நம்மளுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்ல. சரி இப்போ ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ரெடியாகி அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. இங்கே சூஜன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கான். நீங்களும் ரொம்ப ஜாலியாக அப்படியே வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வைப்பெல்லாம் பார்க்கும்போது ஜின்னே அப்படி வைப் ஆகுறாரு. இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே வைப் ஆகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே ரீச் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தோடனே நீங்களும் சூஜனும் எக்ஸைட்மெண்ட் அப்படியே தொல்லி குதிக்கிறீங்க. சுஜன் அந்த ரைடில் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜின்னை இழுத்துக்கிட்டே அப்படியே அந்த ரைடுக்கும் போகிறீங்க. எல்லா ரைடுக்குமே போகிறீங்க. லைக் இதில் குழந்தை யார் பெரியவங்க யாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு சூஜனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜின்னுமே தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு பார்க்க சம்திங் ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி
என்னோடய லைஃப் ரொம்பவே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே உங்களே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவ்வளோ சிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இதை பார்க்கும்போது. ஜின்னுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுல்ல, அந்த மாதிரி அவருக்கு ஒரு தாட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உங்களை. அவர் இப்போ பார்க்குற பார்வையே எனக்கானவள் நீதானா அப்படிங்கிற மாதிரி உங்களை அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு, ஜின் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? என்ன சொன்னா? ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? டாடா டாடா எனக்குமே ஐஸ்கிரீம் வேணும் டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜின் பார்த்துட்டு, டே கோல் பண்ணுறோம்டா, ப்ளீஸ் டாடா, கொஞ்சோண்டு தான் குடிப்பேன், கொஞ்சோண்டு. சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜின்னும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றாரு. நீங்களும் அதை பார்த்துன்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நீங்களும் சாப்பிட்றீங்க. சூஜன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த டைமில் நீங்கள் அவனோட லிப்ஸை பார்க்குறீங்க. லிப்ஸ் எல்லாமே அப்படியே ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்குது. இதை பார்த்துட்டு அச்சோ க்யூட்டி அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அதில் கொஞ்சோண்டு தான் இருக்கும். அதை அப்படியே வைப் பண்ணி அப்படியே நீங்கள் லிக் பண்ணி சாப்பிட்றீங்க. அச்சோ எச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் எச்சியா? என் பையன் தானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதை ஜின்னு பார்த்துட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. அவங்க லிப்ஸ்லேயே லைட்டாக ஒரு ஐஸ்கிரீம் பட்டிருக்கு. அப்போது ஜின், ஒயன் ஒரு நிமிஷம். என்ன ஜின் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக குனிஞ்சு உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் இருக்கும், அதை அப்படியே லிக் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோந்தான் இந்த ஹார்ட் பீட் அப்படியே துடிக்குது. என்ன பண்ணுறாரு இந்த மனுஷன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே லைட்டாக சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இங்கே சூஜன் அச்சச்சோ அம்மா அப்பா கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு மாதிரி கண்ணை மூடிக்கிறான். இங்கே நீங்கள் அப்படியே உங்களோட ஃபேஸ் அப்படியே தக்காளி பழம் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஜின்னுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ என்ன பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்பிட்டு அப்படியே இருக்கிறீங்க. ஐஸ்கிரீமெல்லாம் உருகுது. அப்போ ஜின், ஒயன் ஐஸ்கிரீம் உருகுது, சரி அப்படின்ட்டு நீங்களும் அந்த ஐஸ்கிரீமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போது டைமும் ஸ்கிப் ஆகுது. சூஜின் தூங்கிட்டான். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு போல். அதனால் குழந்தை தூங்கிடுச்சு. நீங்கள் தான் அப்படியே தோளில் போட்டுட்டு அப்படியே நடந்து கொண்டு வரீங்க. அப்போ ஜின், குடு ஒயன், நான் தூக்கிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, எவ்வளோ நேரம் தான் நீ வச்சுருப்பேன், குடு நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின் அப்படியே வாங்கி ஒரு கையால் அப்படியே சூஜினை பிடிச்சி வச்சுருக்காரு. நீங்கள் எதுவும் பார்க்குறீங்க. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஷோல்டரில் அவர் கை போடுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சு ஒயன்? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே ஸ்மைல் வருது. நீங்கள் 2 பேரும் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்களும் ஒரு ரொமான்டிக்கான ஃபீல் அப்படி நடந்தே போயிட்டுருக்கும்போது ஒரு சவுண்டு, ஜின் அப்படின்ட்டு ஜின்னை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிற்கிறது லிண்டா அப்படின்ட்டு சொன்னதுமே இங்கே நீங்கள் அப்படியே ஷாக்கு. என்னது லிண்டாவா அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. லிண்டா அப்படியே நிற்கிறா. நீ எப்படிங்க? உன்னை பார்க்கலாம் தான் ஜின் வந்தேன். என்ன பார்க்கவா? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே, அதுக்கப்புறம் என்னை பார்க்க வரணும்? இங்கே பாரு ஜின், நான் பண்ணது தப்பு தான். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ என்னடானா நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அப்போ என்னோடய வாழ்க்கை? ஓஹோ, உன்னோட வாழ்க்கை. உனக்கு தான் நான் வேண்டாம், பெத்த குழந்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டு என்னோட முகத்தை கூட நீ பார்க்கலையே. நீ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரி ஜின், நான் பண்ணது தப்பு தான். ஐம் ஸோ சாரி. இப்போ நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ. ஓஹோ, மன்னிச்சிக்கணும். சரி, அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜின். கல்யாணமா? இங்கே பாரு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இது ஒரு காலே, இவ தான் என்னோடய ஒய்ஃப் ஒயன் அப்படின்ட்டு ஷோல்டரை இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜின்னை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே பாரு ஜின், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். நீ எனக்காக தானே வெயிட் பண்ணணும். நீ இப்போது இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைய கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு, நான் உனக்காக காத்துட்ருக்கேன். போதும் லிண்டா, போதும். தேவையில்லாமல் இந்த ட்ராமாலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்காத, சரியா? உன்னோட வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போய் பாரு. நாங்கள் எங்கள் ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாத அப்படி சொல்லிட்டு உன்னை இழுத்துட்டு அப்படியே போகலான்னு பார்க்கும்போது, ஜின் என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா.
என்ன எனக்காக வெயிட் பண்ணிடுறியா? ஆமாம், நான் நம்ம குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். குழந்தைங்களா? எனக்கு புரியல. வெக்கமே இல்லைல்ல உனக்கு? உண்மையாக சொல்லு, சூஜின் என்னோட குழந்தையா? சொல்லுடி, சூஜின் என்னோட குழந்தையா? அது அது அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்ட். ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், சூஜின் அவனோட குழந்தை இல்லை. அது எனக்கும் லிண்டாக்கும் பிறந்த குழந்தை அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஜின், ஓ, உனக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தையா? சரி, அதுக்கு இப்போ என்னங்கிற? என்னன்னா, எனக்கு குழந்தை வேணும். குழந்தையா? எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து கேட்குற? குழந்தை? குழந்தையே வேண்டான்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ண போனவ தானே நீ? அதுக்கப்புறம் நான் சொன்னனால மட்டும்தான் குழந்தை பெற்ற, இல்லைன்னா அந்த டைமே குழந்தைய கலைச்சிருந்துருப்ப. அப்போது லிண்டா, இங்கே பாரு ஜின், எனக்கு குழந்தைய கொடு, அப்படி இல்லைன்னா உன்னோட ப்ராப்பர்ட்டிஸை கொடு. வாட்? ப்ராப்பர்ட்டிஸா? ஆமாம், இப்போ மட்டும் நீ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலைன்னா உன்னோட குழந்தைய அப்படியே கொன்றுவேன். ஹே, நீ எல்லாம் குழந்தைய பெற்ற அம்மா அப்பாங்களா? உங்கள் குழந்தைகளே நீங்கள் கொல்லுவேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க? ஆமாம், என்ன பண்ணுறது? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் லிண்டா போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வா. அப்போ லிண்டா கண்ணெல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜின்கிட்ட வரா. இங்கே ஜின், என்ன பண்ணுற லிண்டா? ஜின், குழந்தைய கொடு, அப்படி இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன் அப்படின்ட்டு லிண்டா அப்படி தள்ளி விடுறா. லிண்டா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பர்சன் மேலே போய் விழுந்துட்டு, டார்லிங், அவன் என்னை தள்ளி விட்டுட்டான். ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஆளே தள்ளி விடுவோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து குத்த வரான். நீங்கள் ஜின்னுக்கிட்டே அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ அந்த லிண்டா, ஏய், குழந்தைய கொடுறி. மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடுறா. லிண்டாவும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. இங்கே பார்த்தா இங்கே ஜின்னும் அந்த பையனும் போட்டு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பையனை ஜின்னை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறான். பட் நீங்கள் அப்படி தனியாக ஓடுறத பார்த்துட்டு அவன் வந்து ஃபுல் ஃபோர்ஸடாக அவனுக்கு மூக்கில் ஒரு புக்கு விடுறான். அப்படியே அவன் மூக்கு பிடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஒயன் அப்படின்ட்டு லிண்டா பின்னாடியே ஓடுறான். லிண்டா பின்னாடி போயிட்டு அவனை முடிய பிடிச்சிட்டு, என்னடி பண்ணிட்டு? எனக்கு என் குழந்தை வேணும், இல்லைன்னா அவனோட ப்ராப்பர்ட்டிஸை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு பல்லார்னு போட்டு அடிக்கிறான். இங்கே லிண்டா அவளும் மாதிரி அடிக்கலான்னு பார்க்குறா. பட் ஆனால் முடியல. அவனுக்கு வந்து செமையாக அடி விழுந்துருச்சு. இங்கே நீங்கள் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கண்லேருந்து கண்ணீராக ஊற்றுது. பயமாக இருக்குது. அது சூஜின், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேப் பண்ணிட்டே இருக்கீங்க. யாரோ நடந்து வர சவுண்டு கேட்குது. ஐயோ, யாரும் வரா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பயத்தில் இருக்கீங்க. அந்த டைமில் வயன், ஜின் பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஜின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு இங்கே நீங்கள் 2 பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இங்கே அந்த பையனும் லிண்டாவும் செம்ம அடி வாங்கிட்டாங்க, அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போ நீங்கள் வீட்டுக்குமே வந்துட்டீங்க. உங்களுக்கு சூஜினை தனியாக படுக்க வைக்கவே ரொம்பவே பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூஜின் கூடயே இருக்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஜின்னு, என்னாச்சு? இல்லை ஜின், நான் சூஜின் கூட இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது ஜின். ஏய் பயப்படாதடி, ஒன்றும் இல்லை, நம்மளை தாண்டி என்ன பண்ணிட முடியும், ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு இங்கே ஜின்னுமே சொல்கிறாரு. அப்போ தான் பார்க்குறீங்க ஜின்னோட லிப்ஸில் ஃபேஸ்லலாம் கொஞ்சம் அடி இருக்குது. ஜின், என்ன ஆச்சு? அது ஃபைட்டில் கொஞ்சம் அடி ஆயிடுச்சுடி. சரி இருங்க, நீங்கள் சூபினை பார்த்துக்கோங்க, நான் ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஜின்னுமே பார்க்குறான். அப்படின்ட்டு இப்படி இந்த சைடு பார்த்தா சூஜின் அப்படியே நல்லா தூங்கிட்டே இருக்கிறான். ஆனால் நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் சூஜின் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது நீங்களும் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து ஜின்கிட்ட உட்காரிங்க. ஜின்னும் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் பிளட்டெல்லாம் வைப் பண்ணிவிட்டு மருந்து வச்சிட்ருக்கீங்க. சாரி ஜின், சாரி அப்படின்ட்டு அந்த மருந்துலே அப்படிங்கிற ஊதுறீங்க. ஜின்னும் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் மருந்து வைக்கும்போதே அப்படியே அழுதுகிட்டே வைக்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஒயன், சொல்லுங்க ஜின். தேங்க்யூடி. தேங்க்யூவா? எதுக்கு? என் லைஃப்க்கு நீ வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் ஜின், நீங்கள் லிண்டா கூட போயிடுவீங்களோன்னு. ஹே, என்னடி பேசிகிட்டு இருக்கா? இல்லை, என்னதான் இருந்தாலுமே அது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ். நீங்கள் மறுபடியும் அவங்க கூடயே சேர்ந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். என்ன வாயின்னு பேசுகிற? நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வில் தப்பு பண்ணிட்டேன்டி. தப்பான பர்சனை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது அதை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு அவளை பார்த்தேங்கிற மாதிரி. பட் ஒயன், நீ என் லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்ட. ஈவன் என்ன கூட. என் மனசை நீ அப்படியே மாற்றிட்ட தெரியுமா? என் சூபின்காகவும் எனக்காகவும் நீ போடுற எஃபர்ட்ஸ், எனக்காக அழுகிறதெல்லாம் என்னால் தாங்க முடியல தெரியுமா? எனக்காக ஒருத்தி இருக்கா, என்னோடய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போதே என்னோடய ஃபேமிலி அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒயன் அப்படின்ட்டு அவருமே அழுகிறாரு. நீங்கள் அவரோட கண்ணை வைப் பண்ணிட்டு, ஜின் அழுகாதீங்க, ஜின் அழுகாதீங்க, இங்கே பாருங்கள் பிளட் எல்லாம் வருது. ஜின்னோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிட்டு, ஜின் எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படுற? இல்லை இல்லை, இதுக்கப்புறம் சூபின்கிட்ட அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பட் ஏதாவது நடந்துடுச்சுன்னா? அப்படிலாம் நடக்காது, நான் இருக்கேன்ல, என்னை நம்ப, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோனில் சரியா எதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு நீங்களும் அப்படி படுத்து தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. நெக்ஸ்ட் டே நியூஸ்லேயே வருது என்னென்னா, லிண்டாவையும் அந்த அவனோட பாய் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் ஜின், லிண்டாவும் அந்த பையனும்? ஆமாம், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நிஜமாவே நீங்கள் தானா? ஆமாம், நைட் வந்து நம்மக்கிட்ட அட்டாக் பண்ணாங்கல்ல, அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பட் ஜின், இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. அப்போது சூபின்? கவலைப்படாத, நான் சூபினை முன்னாடியே நான் அடாப்ட் பண்ணிட்டேன். நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், சூபின் தான் என்னோடய பையன். இதுக்கப்புறம் யார் வந்து தடுத்தாலும் சூபின் என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜின்னை போய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இப்போ தான் ஜின் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எதை நினச்சி ஃபீல் பண்ணாதடி, எல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடுச்சு, ஓகேவா? அப்புறம் ஒயன், சூபின் எங்க? அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். ஓ, ஆன்ட்டி வீட்டுக்கு போயிருக்கானா? சரி ஒயன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்க. என்ன உனக்கு பிடிக்குமா? அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சின்ன பார்க்குறீங்க, சொல்லு, பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும்னா நான் நார்மலாக கேட்கல, என்ன உனக்கு பிடிக்குமா? அப்போ நீங்களும் அப்படியே குனிஞ்சிக்கிட்டு, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்போது ஜீன் அப்படியே உங்கள் சின்ன அப்படியே அப்பான்ட்டு, நிஜமாகவே பிடிக்குமாடி? பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜீன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி ஷாக் ஆகிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணி நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இருக்கீங்க. அந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா கையில் சூபினோட வராங்க. இதை பார்த்துட்டு, ஐயோ சாரி மாப்பிள்ள அப்படின்ட்டு அப்படியே திரும்பிட்டாங்க. நீங்கள் அப்படின்ட்டு தள்ளி நிற்கிறீங்க. அச்சோ பார்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் அப்படியே உரக்கனால பார்க்குறாங்க. சாரி மாப்பிள்ள, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் சூபினை கூட்டிகிட்டு போயிடுறேன். பாட்டிம்மா, நான் அம்மா கிட்டே போகிறேன் பாட்டிம்மா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போது உங்கள் அம்மா, ஜோ கண்ணா அமைதியாக இருடா, உனக்கு அம்மா அப்பா தங்கச்சியும் தம்பியும் ரெடி பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியா? அப்பா எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே நீங்கள்
என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஐயோ அம்மா என்னம்மா பேசியிருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், தப்பான நேரத்தில் வந்துட்டேன், சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூபினை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. சூபினை சிரிச்சுக்கிட்டே அப்பா எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். இங்கே நீங்கள் ஐயோ என்ன பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்கள் தலையில் கழிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட லீன் ஆகி என்னடி சூபின் கேட்ட மாதிரி தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணிடுவோமா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன பேசிகிட்டு இருக்கேன்? நம்ம லைஃபோட அடுத்த ஸ்டெப் போக வேணாம்? எவ்வளோ நாள் தான் நம்ம சூபினே வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? கூட ஒரு தம்பி இருந்தனா அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக தானே இருக்கும். இல்லை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகட்டுமே. என்ன டைம் ஆகட்டும் அதான் இவ்வளோ ஆயிடுச்சுல்ல, 6 months ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? பட்டு எந்த ஒரு பட்டும் இல்லை, இன்றைக்கி தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்கள தூக்கிட்டே போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏண்டி உனக்கு தெரியாதா, இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜின் அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக அங்கே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க என்னடா பண்ணுறான் அப்படின்னு பேன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இன்னும் ஷாக்காக தான் இருக்கியா? இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயமா? எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் ரொம்ப ஹாஷெல்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப ஜென்டலாக தான் பண்ணுவேன், ஓகே? அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. அப்போது ஜின் அப்படியே உங்கள் நோஸில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஜின் நிஜமாகவே உங்களுக்கு? எனக்கு நிஜமாகவே ஓகே தான். எனக்குமே ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது ஜின் உனக்கு இதில் இஷ்டம் இல்லையா? அது ஜின் சரி பரவாயில்ல வயன், உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே எழும்ப போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜின்னோட காலரை பிடிச்சி எங்கே போகிறீங்க? அதான் இப்போ வேணான்னு சொல்லிட்டு இல்லை, அப்புறம் என்ன? நான் சொல்லலையே. பரவாயில்ல, எனக்கும் ஓகே தான், எனக்குமே பெண் குழந்தை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜின்னை கிஸ் பண்ணுறீங்க. ஜின்னமே அப்படியே உங்களை பேக் கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸஸ் ரொம்ப டீப்பராக போய் உங்கள் நெக்கில் உங்கள் கழுத்தில் அப்படிலாம் ஹெக்கி மார்க்காக அங்கங்கன்னு விழுது. நீங்கள் அப்படியே மோன் பண்ணுறீங்க. இந்த மௌனிக் சவுண்ட் கேட்டதுமே ஜின்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே படப்படன்னு உங்களை ட்ரெஸ்ஸெல்லாம் படன்னு இது பண்ணுறாரு. ஜின் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜென்டலாக பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க? நானும் ஜென்டலாக இருக்கலான்னு தாண்டி பார்க்குறேன், பட் ஆனால் என்னால் முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை படப்படன்னு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, அவரும் வித்தவுட்டில் இருக்கிறாரு, நீங்களும் வித்தவுட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது, அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அப்போ ஜின் அப்படியே உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு என்னடி நீ தாண்டி பார்க்கணும், ஏன் இப்போவே நீ கண்ணை மூடிட்டுருக்க, ஏன் நல்லா இல்லையா? அப்படி இல்லை, நல்லா தான் இருக்குன்னா கை வச்சு ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையெடுத்து அவங்களோட ஆப்ஸ் செஸ்டெல்லாம் அப்படியே ரப் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. நீங்களே அப்படி தானாக ரப் பண்ணுறீங்க. இங்கே ஜின் சிரிச்சுக்கிட்டே அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் என்ன, அவங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு மேக்கவுட் கொஞ்சம் வைல்டாக போகுது. இப்போது எல்லாமே முடிஞ்சிட்டு 2 பேரும் அப்படியே பொத்துன்னு வந்து படுக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜின் இதுதான் நீங்கள் ஜென்ரலாக பண்ணுறதா? ஐயோ போண்டாட்டி சாரிடி, நான் வேணும்னு பண்ணலடி, அது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது, சரி விடு நெக்ஸ்ட் டைம் ஜென்ரலாக பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் ஜென்ரலா? ஐயோ நீங்கள் ஜென்ரல்னு சொன்னாலே எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். ஆமாம், ஃபர்ஸ்ட் மேக்கவுட் யாரால மறக்க முடியுமா? அச்சோ போதும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஜென்னோ அப்படியே உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி அகெயின் 1 ரவுண்ட் போகலாமாடி? ஏன் டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க? டயர்டாக தான் இருக்குது, பட் ஆனால் டெம்ப்ட் ஆகுதே உன்னை பார்க்க. ஸோ அப்படின்ட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு நம்ம ஏன் டபுள் பேபிக்கு பிளான் பண்ணக்கூடாது? யூ மீன் ட்வின்ஸ்? ஸோ ட்வின்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரூம் ஃபுல்லாக உங்களோட ஜின்னோட மார்னிங் சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது.
ஓகேடா, ஹாப்பி என்டிங். இதோட இந்த ஒரு வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது. பவித்ரா, நீ கேட்ட மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அப்புறம் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே ஜினோப்பா, லவ் யூ ஸோ மச். உங்களோட விஷஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. நான் மிஸ் லவ் யூ சாராங்க.